Seas Ministries. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏசாயா 54:17. No weapon that is formed against thee shall prosper. Isaiah 54:17. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோ சீஸ் மினிஸ்ட்ரீஸ் மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த 11வது மாதத்தில் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் என்றென்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. இந்த வருடத்தின் முதல் 10 மாதங்களை கடந்து 11வது மாதத்திற்குள் பிரவேசிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இன்றளவும் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்தி வருகிறார். இனியும் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் எந்த அளவுக்கு நம்பி வருகிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய பலனை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்போகிறோம். அநேக தீங்குகள், வித்தியாசமான சூழ்நிலைகள், பிரச்சனைகள், தேவைகள் என்று எது நம்மை நெருக்கி வந்தாலும் நாம் அவை எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே ஜெயிக்க போகிறோம். இதை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை நம்பி அவருடைய இரக்கத்தையும் சமாதானத்தையும் பெற்று நாம் ஆசீர்வாதமாய் வாழ தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தாமே நம்மையும் நம் குடும்பங்களையும் இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடினுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான பாஸ்டர் தாமஸ் பாஸ்டர் அவர்களுக்கும் மற்றும் இணைந்திருக்கிற அத்தனை ஊழியக்காரர்களுக்கும் அன்பின் இயேசுவின் நாமத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட சிந்தனைக்கு நெருக்கப்பட்ட ஒரு வேத வசனம் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தையை நாம் வாசிக்க போது வார்த்தையை சற்று தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கூட இந்த வார்த்தை யாத்திராகமம் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் மோசே இடத்துல கர்த்தர் பேசும்போது சொல்லுகிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தன்னை பிரஸ்தாபப்படுத்துவார்கள், தன்னுடைய ஸ்தானத்தை பிரஸ்தாபப்படுத்துவார்கள், தன் பிள்ளைகளை பிரஸ்தாபப்படுத்துவார்கள், மருமக்களை பிரஸ்தாபப்படுத்துவார்கள். அநேக மனிதர்களை அநேகர் பிரஸ்தாபப்படுத்துகிறதை நாம் அந்த உலகத்தில் பார்க்கிறோம், நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் என் நாமத்தை, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும், நீ எந்த ஸ்தானத்தில் இருந்து, எந்த நிலையில் இருந்து, ஒரு பக்கம் கஷ்டத்தில் இருந்தாலும்,
நஷ்டத்தில் இருந்தாலும், ஒன்றுமே இல்லாத ஒரு வழியில் இருந்தாலும், சூழ்நிலையே அற்றுப்போய் இருந்தாலும், நிந்தைகளினாலும் போராட்டங்களினாலும் வியாதியினாலும் பொருளாதாரத்தினுடைய குறைச்சலினாலும் நம்ம எல்லாவற்றையும் அற்றுப்போயிருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி கர்த்தருடைய நாமத்தை மட்டும் பிரஸ்தாபப்படுத்தி அநேகருடைய ஸ்தானத்தில் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்திருப்பதை இன்றைக்கி உலகம் முழுவதும் நாம் பார்த்திருக்கலாம். இன்றைக்கி அநேக மிஷினரிகள் இந்தியாவுக்குள்ளே வந்தார்கள். அவர்கள் அவ்வளோ மேன்மை விட்டு இறங்கி வந்தார்கள். ஏன்னா அவர் கர்த்தர் அவ்வளோ மேன்மையாக வைத்திருந்தார். ஏன் அப்படின்னா அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார்கள். இன்றைக்கு இந்தியாவில் வந்து அநேக மிஷினருடைய கல்லறை அநேகர் மரித்தார்கள். ஏன் அப்படின்னா அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி இன்றைக்கும் அநேக மிஷனுடைய வாழ்க்கை இந்த பூமியில் பேசப்படுகிறதா இருக்கிறது. ஏன் இன்றைக்கும் மரித்தருடைய மிஷனருடைய வாழ்க்கை இன்றைக்கி ஏன் பேசப்படுகிறது என்று சொன்னால் அவங்க வாழ்க்கை அழிந்து போகலை. அவங்க ஒரே ஒரு காரியத்தை மகிமையாய் செய்தார்கள். அவர்கள் வந்த நோக்கம் என்ன? கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார்கள். கர்த்தர் அவர்களை இன்று வரைக்கும் பிரஸ்தாபப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதே போல் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வாசிக்கும் போது, நான் சொல்லும் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன்னு சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறாரு, சோத்திரம். இன்னைக்கு அநேக மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அநேக சத்துருக்களை நாம் அறிவித்துக் கொள்கிறோம். அநேகர் சத்துருவாய் மாறிவிடுகிறார்கள். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எங்கேயும் போய் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவருடைய வாக்கு, அவர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். உங்கள் ஸ்தானத்திலிருந்து அவரை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்ன கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறாரு, நான் சொல்லுகிற வார்த்தையை நீ என்ன செய்யணும்? நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் அவர் என்ன சொல்லுகிறாரோ, மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், 10 கற்பனைகளை ஆண்டவர் தெளிவாய் கொடுத்தார். ஆனால் அந்த மோசே அந்த கற்பனைகளை அவர் கை கொண்டு நடந்தபடினாலே மோசே மரித்த போது தேவனே சரீரத்தை அடக்கம் பண்ணினார் என்று சொல்லி வசனத்தில் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா எந்த இடத்திலும் மோசே தேவனை மகிமைப்படுத்துகிறவனாய் காணப்பட்டார். தேவனை மகிமைப்படுத்துறதால் அந்த மோசேனுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருந்தது, அவருடைய மரணமும் ஆசீர்வாதமாக இருந்தது. அதனால் சொல்லுகிறான், நான் சொல்லும் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகி. இசையை பார்த்தீங்கன்னா எல்லாரும் சுயமாக அநேக வார்த்தை சொல்லுவாங்க. இது ஆண்டவர் சொன்னார், இது என்கிட்ட ஆண்டவர் சொன்னார்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எப்படி இருக்குன்னா, அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னார்னு சொல்லி அநேகர் சொல்லி இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சந்தேகமாக இருக்கிறது. அன்னைக்கு எழுந்து ஜொலித்தவர்கள், எழுந்து பிரகாசித்தவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு முடங்கி கிடக்கிறார்கள். ஆனால் நாம் கர்த்தர் சொல்லுவதை மட்டும் நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, கர்த்தர் என்ன நம்மகிட்ட சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் நாம் செய்யும்போது சொல்றாரு, நான் உனக்கு உன் சத்துருக்களுக்கு நான் சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு நான் விரோதியாகவும் இருப்பேன் என்று அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காதுகள் கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். இன்றைக்கு அந்த வாழ்க்கையில் நமக்கு ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறோம், ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது மட்டும் நம்ம வாழ்க்கையில் இல்லை. இந்த வார்த்தையை கேட்குற அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, அருமையான பிள்ளைகளே, அருமையான குடும்பத்தாரே, அருமையான ஊழியக்காரர்களே, யார் இந்த வார்த்தையை கவனத்தோடு கேட்கிறீர்களோ, உங்களுக்கும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ஆண்டவருக்கு ஒரு உறவு உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். நீங்கள் போய் தனிமையில் உட்கார்ந்து
ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிட்டு நான் நோக்கி பாருங்கள், நான் எதிலெல்லாம் கீழ்ப்படிந்திருக்கிறேன், நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய ஸ்தானத்தில் எப்படி இருக்கிறது, நான் எப்படி நான் ஆண்டவரை எப்படி பிரஸ்தாபப்படுத்துகிறேன்னு சொல்லி நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து அப்படி இல்லை இதுவரைக்கும் இல்லை அப்படின்னா இன்றையிலேருந்து அதை செய்ய ஆரம்பிங்கள். ஒன்றே ஒன்று யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காதுகள் கேட்க வாசித்தான். மோசே வசனம் சொல்லுகிறது, மோசே எல்லா ஜனங்களும் இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாருடைய காதுகள் கேட்கத்தக்கதாக அந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காதுகள் கேட்க வாசித்தான். அப்போ பாருங்க, அந்த வாசித்த போதே அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, கர்த்தர் ஏன் சொல்லுகிறார், எதற்கு சொல்லுகிறாரெல்லாம் கேட்கல, கர்த்தர் சொன்னபடியெல்லாம் கேட்டு அதற்கு என்ன பண்ணாங்களா, கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அநேகர் வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எதற்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியணும். வசனங்கிறது கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி ஏசாயா 62ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்படியாக ஆண்டவருடைய வார்த்தை நினைச்சது ஆமென் என்றும் துல்லியமாய் நிறைவேறுகிறது. நடிகர் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. ஏன் அப்படின்னா கீழ்ப்படிதல் இல்லை. அநேகர் வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இருக்குது, ஆசீர்வாதம் இல்லை. ஏன் அப்படின்னா கர்த்தர் சொன்னபடி யாரும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. எக்ஸ்ட்ரா நாமளே என்ன செய்வோம், நம்மளே யோகித்து நம்மளே அநேக காரியங்களை சுயமாய் பேசுகிறவனா இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அநேகர் கட்டு கதைகளை பேசி அநேகரை கழிவிலக பண்ணுகிறார்கள். நாம் அப்படி அல்ல. இன்னைக்கு தேவ பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், மாஸ்டர்மார்கள் இந்த வார்த்தையை கேட்பீங்கன்னா உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு உண்டாகட்டும். நீங்கள் சோத்திர இந்த வார்த்தையை வாசித்து தியானிக்கும் போது ஆண்டவனோடு பேசுவாராக. ஒரே வாசித்து முடிக்க போகிறோம். யாத்திராகமம் 20-24 வாசித்த வசனம், நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். இன்னைக்கு ஆசீர்வாதம்னா ஆசீர்வாதம் இல்லை, அவருக்கு கீழ்ப்படியணும். அவர் வார்த்தையை கேட்கணும். அவர் வார்த்தையை கேட்டு அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போதுதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிஞ்சு. ஆண்டவருடைய வார்த்தையை சோத்திரம், நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், அல்லது ஆண்டவரை தான் நம்பியிருக்கிறேன், இதெல்லாம் அனைவரும் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அவரோட நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். நம்முடைய பேரோ புகழோ பெருமையோ நான் அப்படிங்கிற எல்லாமே விட்டுட்டு, நான் நிற்பதே கர்த்தருடைய கிருபை, நான் நிற்பதே அவருடைய, என் பிள்ளைகள் இருப்பது அவருடைய கிருபை, என் குடும்பம் இருப்பது அவருடைய கிருபை, என் ஊழியம் இருப்பது அவருடைய கிருபை, எல்லாத்தையும் அவரை பிரஸ்தாபப்படுத்தணும். நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய பராக்கிரமத்தினாலோ ஒன்றும் அல்ல, தெளிவாய் சொல்லுகிறது. அதனால் அன்னபடிங்களா இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க, அவருடைய நாமத்தை உயர்த்துங்க, அவர் உங்களை உயர்த்துவார். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க, அவர் உங்களை பிரஸ்தாபப்படுத்துவார். சொன்னார், நான் உங்களிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். இப்போது ஜனங்களாம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, மோசே சொல்கிறபடியே நாங்கள் என்ன பண்ணுவோம், கீழ்ப்படிவோம், நாங்கள் வசனத்தை கேட்போம், கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னார்கள். அதுதான் இன்றைக்கும் அந்த இஸ்ரவேல் தேசம் இன்றைக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பதுக்கு காரணம். அநேக நிலத்தில் முறுமுறுத்தார்கள், அநேக முரட்டாட்டம் பண்ணி போனார்கள், அநேக விக்கிரகத்தை வழிபட்டு போனார்கள். ஆனாலும் அதில் அநேக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். யார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்களோ, யார் தேவனுடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தினார்களோ, யார் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்து அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார்களோ, அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம் சும்மா வராது. நாம் அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும், அவர் வார்த்தையை நாம் கேட்கணும், அவர் வார்த்தையின்படி செய்யணும், அவர் வார்த்தையின்படியே நாம் கீழ்ப்படியணும். அப்போ தான் இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு கர்த்தர் நிரப்புவார். கர்த்தர் நாமம் மகிமை உண்டாவதாக, நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.
தைரியமாயிருக்கு. தொல்லை கஷ்டங்கள் சோண்டிடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சோர் கேட்கும் செவியிலே பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் யாதுமே. ஐயம் இருந்ததோர் காலத்தில் ஆவி கூரையை வாழ்த்தான், மீட்பருதீரபலத்தான் சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார், முற்றும் என் உள்ளம் மாறிட்டு, ஏசன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் யாதுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர்